கொட்டாமல் ஷைனிங்காக அழகாக வளர்கிறதுக்கு செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த செம்பருத்தி பூவை அரைச்சி நல்லா தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் பாத் பண்ணோன்னா ஹேர் வந்து ஸ்டா ஹேர் ஃபால் ஆகிறது ஸ்டாப் ஆகி ஹேர் வந்து ஷைனிங்காக வருமா. செம்பருத்தி இலை, செம்பருத்தி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இது என்னது அச்சோ அது வெந்தயம். இதெல்லாம் ஒன்றா கிடையாது, தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணணும். வெந்தயம் வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி இது வந்து நான் ஃபேஸ்க்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். காலையில் அந்த தண்ணியில் ஊற வைக்கிறீங்களா, அந்த தண்ணியை தொட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெந்தயத்தை அரைச்சிட்டு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுங்கள். ஃபேஷியல் ஃபேஷியல் போட்ட மாதிரி இருக்கும். இது ஒரு டிப்ஸு. இன்னொன்று, நைட்டு வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை அரைச்சிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக்குனதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் குறையும். ட்ரை ஆக்குனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஹேர் பாத் பண்ணிங்க நார்மல் நீங்கள் எப்படி ஹேர் பாத் பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோ ஆகும், டேண்ட்ரஃப் ஸ்டாப் ஆகும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். எப்படி டிப்ஸ்லாம் பயங்கரமாக சொல்லணும், கிச்சன் பொருளை வச்ச டிப்ஸு சொல்லணும். அதே மாதிரி டீ தூள் கூட நம்ம தலைக்கு